அமெரிக்காவில் நடக்கிறது என்னென்னா கட்சி மோதல். ரெண்டு கட்சியும் ஒரு கன்சென்சஸ் ரீச் ஆகல. தற்காலிகமான மூடு நிலைக்கு அமெரிக்காவுடைய பொருளாதாரம், வர்த்தகம் எல்லாமே போகும். இது மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. இது முதல் தடவை கிடையாது. ஆனால் இந்த சமயத்தில் நடக்கிறதுன்றது அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலி அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ட்ரம்ப்போடைய இந்த முடிவுகளுக்கெல்லாம் காரணம் அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற பொருளாதார சீர்கேடு அப்படிங்கிறத அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. அமெரிக்காவுக்கு இது தொடர்ந்து நடக்குமானால், ஸோ இந்த மாதிரி ஷட் டவுன் நடந்ததுன்னா அமெரிக்காவோடைய ரேட்டிங்கே குறையும். இந்தியாவோ இல்லை ஆப்கானிஸ்தானோ ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டிய தருணம் இது. ஏன்னா இப்போ அமெரிக்காவுக்கு தாலிபான் என்ன பதில் சொன்னாங்கன்னா, அதெல்லாம் ஒரு மண்ணும் கொடுக்க முடியாது, நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அந்த பேக்ரவுண்ட் பேஸ் கொடுக்குறதா இருந்தால் ஆப்கானிஸ்தான் தாலிபான் கொடுக்குறதா யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா, அவன் சைனா கிட்டையும் கொடுக்கக்கூடாது, அமெரிக்கா கிட்டையும் கொடுக்கக்கூடாது, சவுதி அரேபியா அந்த பக்கமும் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இந்தியா கிட்ட கொடுக்கறது தான் உங்களுக்கு கரெக்ட். ஏன்னா பாகிஸ்தான் அப்போதும் இப்போதும் எப்போதும் அமெரிக்காவுடைய மேற்குலகோட செல்ல பிள்ளையாக தான் இருந்தது, இனிமேலும் இருக்கும். தப்பான இடத்துல திருப்பி தப்பான டைம்ல கை வைக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். டூர் போக நீங்க ரெடியா? ஃபேமிலி டூர், சோலோ டூர், அட்வென்ச்சர் டூர், குரூப் டூர், ஆபீஸ் டூர், ஸ்கூல் டூர், ஹனிமூன், எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க. பெஸ்ட் பேக்கேஜஸ், எக்ஸலன்ட் சர்வீஸ் அண்ட் ஃபுல் ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேரண்டி. சோ எதுக்கு வெயிட்டிங்? ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் இப்போவே கான்டாக்ட் பண்ணுங்க. பேங்க் விசிட் இல்லாமல், கமிஷன் இல்லாமல் உங்கள் உடனடி லோன் வசதிக்கு அனிருதா ஃபினான்ஷியல் சர்வீஸ். கால் 9629542973. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புவிசார் அரசியல் ஆய்வாளர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ இந்த வருடம் துவங்கும் போது அமெரிக்கா ஒரு புதிய அத்தியாயத்தை நோக்கி போக போகிறது. ஐ எம் கோயிங் டு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் கடந்த 2 நாட்களாக வர்ற செய்திகள் பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்க அந்த செனட் நாடாளுமன்றமே முடங்கிருச்சு, அது செயல்படாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அமெரிக்காவில்? அனைவருக்கும் முதல்ல ஆயுத பூஜை, விஜயதசமி, சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள், நமஸ்காரங்கள். அமெரிக்காவில் நடக்கிறது என்னென்னா கட்சி மோதல். ரெண்டு கட்சியும் ஒரு கன்சென்சஸ் ரீச் ஆகலை. அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டு முடிவாக எடுக்கணும். ஸோ எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நம்ம ஊர்லலாம் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம். அந்த முடிவு நோக்கி தான் நம்மளுடைய பட்ஜெட்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ பட்ஜெட் தொடர்பான பேச்சுவார்த்தை எல்லாமே நம்ம எல்லாருமே எல்லா கட்சியும் ஒன்றா இருக்கும் போது விவாதங்கள்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அக்டோபர் 1ஆம் தேதி அப்படிங்கிறது அமெரிக்காவோடைய ஃபிஸ்கல் இயர் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நம்மளுடைய ஏப்ரல் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகுது. அதோடைய முன்னெடுப்பாக தான் இந்த பட்ஜெட் எல்லாமே போன வருஷத்துலேருந்து போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அது போட்டு யார் யாருக்கு என்னென்ன துறைக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணுறதுன்னு எல்லாமே இருக்கும். அதை இவர் சிலதெல்லாம் புதுசாக சொல்லுவார். அவங்க சொன்னதை கண்டினியூ பண்ணணும்னு ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டு கட்சி பைபார்ட்டிசான்னு சொல்லுவாங்க. ரெண்டு கட்சி நாணையும் கழுதையும் சேர்ந்து முடிவு பண்ணாதான் அந்த இடத்துல பட்ஜெட் ஓடணும். அந்த முட்டுக்கட்டையாக இருக்கிறது இவர் சிலதுக்கெல்லாம் நான் ஃபண்டிங் கொடுக்க மாட்டேன்றாரு. புதுசாக சிலதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. இது ரெண்டுத்துக்குமே அவங்க சிலதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, இவங்க சிலது ஒத்துக்க மாட்டாங்கிறாங்க. அதனால் ரெண்டு பேருமே நான் எடுத்த ஸ்டாண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ அதனால் ஒரு முடிவு எட்டப்பட்டால் மாத்திரம்தான் அந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ரோல் ஆகும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவையான நிதி எல்லா இடத்துலையும் பகிர்ந்து அளிக்கிறதுக்கு நிதி போகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த முடிவு எட்டப்படலை அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, அமெரிக்கா டெம்பரரி ஷட் டவுன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில போகுது. ஒரு தற்காலிகமான மூடு நிலைக்கு அமெரிக்காவுடைய பொருளாதாரம், வர்த்தகம் எல்லாமே போகும். அது நான் எசென்ஷியலில் மாத்திரம்தான் போகுது. அதாவது இப்போதைக்கு அத்தியாவசியம் இல்லாத எதெல்லாம் இருக்கோ அந்த எல்லா துறைகளும் முடங்கியிருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த துறைகளுடைய பணப்பட்டுவாடா, அந்த பணத்துக்கு கொடுக்கணும் இல்லையா அந்த துறைக்கு, அவங்கெல்லாம் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே வேலை செய்ய வேண்டாம் அப்படின்ற அறிக்கை போயிடுச்சு. ஏன்னா இங்கே வேலை செஞ்சால் இப்போதைக்கு பணம் கிடைக்காது அப்படின்றதுனால அந்த துறையில் வேலை பார்க்குற யாருக்குமே இப்போதைக்கு பணம் கிடையாது. அதனால் அந்த துறைகள் அந்த எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் டெம்பரரியாக ஸோ தேர் இஸ் எ ஷட் டவுன். யூஎஸ் காங்கிரஸ் தான் இதை அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ இப்போ திரும்பி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து முடிவு எடுத்து, ஓகே இந்த பணத்தை நம்ம இந்த மாதிரி டைவெர்ட் பண்ணலாம், எல்லாருக்கும் இவ்வளோ ரூபாய் இவ்வளோ டாலர் அப்படின்னு சொல்லிட்டு அலோகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுன்னா தென் இது திருப்பி ஸ்டார்ட் ஆகும். அந்த சமயம் இது மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. இது முதல் தடவை கிடையாது. ஆனால் இந்த சமயத்தில் நடக்கிறதுன்றது அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலி அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன்.
ஆனால் இது வந்து சீக்கிரமாக மீண்டு வரும், வரும்போது ஸ்ட்ராங்காக வரும்னு சில இவங்க சொல்கிறாங்க, பொருளாதார வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது முதல்ல இவங்க 2 பேரும் ஒத்து போகணும். அதாவது ஜனநாயக கட்சி, குடியரசுக் கட்சி 2 பெரிய கட்சிகள் இருக்குது. இது தவிர சில கட்சிகள்லாம் இருந்தாலுமே இவங்க 2 பேர் தான் மெயின். இவங்க 2 பேரும் என்ன பேசி முடிவு எடுக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கெல்லாம் ஃபண்டு கொடுக்கணும்னு இவர் வந்து ட்ரம்ப் எதிர்பார்க்குறாரு. சிலதெல்லாம் கண்டினியூ பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் ட்ரம்ப் அவர்கள் இறங்கி போய் ஓகே இதை வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு அவர் முடிவெடுத்தாருன்னா இது தற்காலிகமான தடை அப்படிங்கிறது வந்து சீக்கிரமாக வெளியில் வந்துடும், வரணும்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கான முடிவுகளை வந்து அந்த நாட்டுடைய 2 பெரும் கட்சிகளின் தலைவர்களும் அந்த செனட் உறுப்பினர்களும் காங்கிரஸ் வந்து முடிவு பண்ணணும். ஓகே சார், கிறிஸ்மஸுக்கு ஒரு 80 நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இது வந்து அங்கே வந்து இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து இது வந்து ஒரு துரதிருஷ்டமாக பார்க்குறாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. ஸோ ட்ரம்ப் மேலே இது ஒரு கரும்புள்ளியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? ட்ரம்ப் மேலே பல கரும்புள்ளிகள் இருக்குது. ட்ரம்ப் வந்து வாக்களிக்கும் போது நாமளே நிறைய பேசும்போது ட்ரம்ப் அவர்கள் மாத்திரம்தான் இந்த யூஎஸோடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் வந்து நல்லா இல்லை அப்படின்னு நம்ம 2-3 வருஷமாகவே சொல்லிட்டுருவோம். யூஎஸ் வந்து வெளியில் பார்க்குற மாதிரி வெளியில் நீங்கள் சொல்லிக்கிற மாதிரி யூஎஸ் இப்போ இல்லை. ஓகே. ஸோ அது வந்து 1970களில் ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு வந்தது, பொருளாதாரம். அப்புறம் 2001லேயும் அந்த மாதிரி அந்த 2000லேயும் வந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனை இந்த வாட்டி வந்து அந்த சமயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான் வந்து கோலோச்சின்ற நிலைமையில் இருந்தது. ஸோ அமெரிக்கா டாலர்னு ஒன்று இருந்தது, அமெரிக்காவுடைய ஆர்மியோடைய பவர் இருந்தது, அதே மாதிரி அமெரிக்காவோடைய கூட்டாளி நாடுகள் அப்படிங்கிறதோடைய சப்போர்ட் ஃபுல்லாக இருந்தது. ஸோ அது அப்போ. ஆனால் இப்போ வந்து ட்ரம்ப்போடைய ஆட்சி இப்போ வந்ததுக்கு அப்புறமா ட்ரம்ப் வந்து எல்லாரையுமே எதிரியாக்கி வச்சிட்டார். ஸோ அதுதான் கரும்புள்ளி அப்படின்னா எதை சொல்கிறதுனே தெரியல. ஸோ ஆரம்பத்துலேருந்து முன்னாடி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட ஏதாவது ஆர்டர் வரலாம். அந்த லெவலில் தான் ட்ரம்ப்போடைய ஆட்சியை வந்து அமெரிக்கர்களும் பார்க்குறாங்க, அமெரிக்காவுடைய நேச நாடுகளும் பார்க்குது, அமெரிக்காவுடைய நியூட்ரலாக இருக்க கண்ட்ரி எதிரி நாடுகள் எல்லாமே அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர ட்ரம்ப்போட இந்த 2வது டேர்ம் வந்து அவருக்கு ரொம்ப நல்லா போகல. ஆனால் இதுக்கு காரணம் ட்ரம்ப் அவர்கள் மட்டும் நான் பார்க்கல. ட்ரம்ப்போடைய இந்த முடிவுகளுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற பொருளாதார சீர்கேடு அப்படிங்கிறத வந்து அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. ஆனால் அதுக்காக வந்து சிலதெல்லாம் வந்து கசப்பு மருந்துன்னு கொடுக்கணும். ஆனால் அவங்க மக்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய கசப்பான ஒரு மருந்துகளை வந்து கொடுக்கறதுன்றது வந்து முடிவு, அதாவது அது வந்து ஒத்துக்கு வராது. நிறைய பிரச்சனை அமெரிக்காவுக்கு உள்ளேயும் வெளியிலையும் இந்த மாதிரி ஒரு, அதாவது என்ன சொல்ற, ஷட் டவுன் பண்ணுறேன், அதாவது நான் சொல்கிறது நீ கேட்கலன்றதுனால அவர் வந்து செவி மடிப்பது இல்லை அப்படின்றதெல்லாம் வருது. ஸோ ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஆளும் மாநிலங்கள்லேயே அவருக்கு எதிர்ப்பு கிளம்புற அளவுக்கு தான் அவருடைய 2ஆம் டேர்ம் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து கரும்புள்ளியான நிறைய கரும்புள்ளிகளில் தான் அவரோட ஆட்சியே இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து அவர் மாற்றினா நல்லது, இல்லைன்னா வந்து அவருக்கு வந்து மேலும் பெரிய பிரச்சனை வரும். அவருடைய அந்த மிட் டேர்ம் எலெக்ஷன் ஒன்று வரும், அடுத்த வருஷத்தில் வரும். இப்போ தான் ஃபஸ்ட்டு இயர் முடிச்சிருக்காரு, செகண்ட் இயரில் வரும் அவருக்கு. ஸோ 2026 எண்டில் வரும். ஸோ அந்த சமயத்தில் அவருக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து ஏற்படலாம். ஏன்னா இல்லை அதுக்கு முன்னாடியே அமெரிக்காவுக்கு இது தொடர்ந்து நடக்குமானால், ஸோ இந்த மாதிரி ஷட் டவுன் நடந்ததுன்னா அமெரிக்காவோடைய ரேட்டிங்கே குறையும். அதாவது இந்த ஃபினான்ஷியல் இதெல்லாம் மானிட்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ரேட்டிங் பண்ணுறாங்களா ஒவ்வொரு நாடுக்கும், அந்த ரேட்டிங்கே பாதிப்படையும் அளவுக்கு. நீங்கள் தான் நம்பர் 1 இல்லைன்னுலாம் சொல்ல, பெரிய பொருளாதாரம் அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல. ஆனால் பெரிய பொருளாதாரமாக இருந்தாலும் பெரிய கடன்காரங்களும் நீங்கள் தான். உலகத்திலே மிகப்பெரிய பொருளாதார நாடு, உலகத்திலே மிகப்பெரிய கடன்கார நாடு, 2மே வந்து அமெரிக்கா தான். சரி, அதாவது அவங்களுடைய வரவோட அதிகமாக செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம். அதே மாதிரி அவங்களோட எக்கானமியை முழுக்க கடனால் கட்டமைக்கப்பட்ட ஒரு எக்கானமி. நம்ம ஊரில் வந்து கடன் வாங்குறதுனா பெரிய விஷயமா யோசிப்போம். அவங்க ஊரில் கடன் தான் அந்த எக்கானமிக்கே வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 ட்ரில்லியன், 1.4 ட்ரில்லியன் இல்லை 1.5 ட்ரில்லியன் நான் சொல்கிறது, ஓகே, பில்லியனில் 1.5 ட்ரில்லியன் அளவுக்கான கிரெடிட் கார்டு டெட் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பொருளாதாரம் இருக்குது. கடனால் கட்டப்பட்ட ஒரு பொருளாதாரமாக தான் அமெரிக்காவோட பொருளாதாரம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு 35 ட்ரில்லியன் அளவுக்கான கடன் இருக்குது. 35 ட்ரில்லியன், அதாவது 125% டெப்ட் டு த ஜிடிபி ரேஷியோ. கடனுக்கும் வரவுக்குமான மொத்த செலவு அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ரேஷியோ விகிதாசாரம் வந்து 125%. இதே மாதிரி தான் ஸ்ரீலங்காவும் இருந்தது. ஸ்ரீலங்கா சின்ன நாடு, அதோட எக்கானமி சின்னது, ஒரு தடவை ஊந்துட்டாங்க. ஆனால் இந்தியா அப்படின்ற ஒரு நாடு ஹெல்ப் பண்ணி அவங்க எழுந்துட்டாங்க. ஆனால் அமெரிக்கா பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய பொருளாதாரம், உலகின் நம்பர் 1 பொருளாதாரம். அவங்க இந்த மாதிரி விழுந்தாங்கன்னா, ஸோ அவங்களுடைய வரவுக்கு மீறி செலவு பண்ணிகிட்டே போனாங்கன்னா, ஸோ அவங்களோட நாடு அது வந்து
டாலர் பபுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக டாலருடைய ஹெகிமோனின்னு சொல்லும் போது டாலர் பபுள் அப்படின்னுவாங்க. அந்த நீர்மேல் குமிழி அப்படின்ற மாதிரி அந்த குமிழி எப்போ வேணால் வெடிக்கலாம். ஸோ அப்படி வெடிச்சதுன்னா அதோடைய வீரியம், அதோடைய விளைவுகள் பல நாடுகளில் எதிரொலிக்கும். அதனால் அவர் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக அவர் வந்து அமெரிக்காவை மாத்திரம் கையாளல, அவர் பல நாடுகளுடைய பொருளாதாரத்தையும் பல நாடுகளில் இருக்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்வையும் சேர்த்து தான் அவர் கையாள்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருடைய மனசில் இருந்ததுன்னா பார்த்து கையாள்வார் அப்படின்ற என்னுடைய கருத்தை நான் வைக்கிறேன். சரி, இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது ட்ரம்ப் அவர்கள் வந்து திரும்ப ஒரு வம்பிழுக்கிறாரு கனடா கூட. ஏன் நீங்கள் வந்து எங்கள் கூட இன்னொரு மாநிலமாக சேர்ந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவருக்கு தெரியுது நம்மளால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு. இருந்தாலுமே தொடர்ந்து இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்கிறதுல ஏன் சார் அந்த சொல்கிறதுக்கான காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? ப்ரொவோகேட் பண்ணுறாரு டைரெக்டாக. அதாவது கனடாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு வந்து ரொம்ப அதாவது பாரம்பரிய மிக்க உறவு. ரெண்டுமே நார்த் அமெரிக்காவுடைய நாடுகள். முக்கியமாக 3 நாடுகள் தான் மேஜர் பெரிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா, அதுக்கப்புறம் அமெரிக்கா அதாவது USA அப்படின்ற நாடு, அப்புறம் மெக்சிகோ. இது 3 பெரிய நாடு. அதுக்கப்புறமா சின்ன சின்ன நாடுகள் இருக்குது, மத்திய அமெரிக்க நாடுகள், சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், அப்படி அதெல்லாம் சென்ட்ரல் அமெரிக்கன் கரீபியன் ஐலாண்ட்ஸில் போயிடும். ஆனால் இந்த 3 நாடுகளுக்கு மேலே ட்ரீட்டியே ஒன்று இருந்தது, அதாவது நாஃப்டா இன்னும் இருக்குது. நாஃப்டான்னு சொல்லுவாங்க, நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதே அமெரிக்கா பெருசாக ஹானர் பண்ணலை ரீசெண்டாக. ஸோ ஏன் அப்படின்னா அவங்களுடைய பொருளாதாரம் நல்லா இல்லை. இப்போ கனடாவுடைய புதிய அதிபராக வந்த அவர் வந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப வம்பிழுத்துன்னு தான் இருந்தார். ஆனால் அவர் ரொம்ப அமைதியாக ஒரு கையாண்டார். இப்போ இந்தியாவோட அவர் வந்து கனடாவுடைய அதிபர் வந்து நல்லா ஒழுங்காக போகிறதுக்கான முடிவுகளை எடுத்திருக்கார். இதனால் அமெரிக்கா வந்து தனித்து விடப்படும் அப்படின்ற மாதிரி பல நாடுகளும் பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா இப்போ ரீசெண்டாக ஒரு முக்கியமான ஒரு முடிவாக சில நாடுகள் எடுத்தாங்க. பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்போம் அப்படின்னு சொல்லி சில நாடுகள்லாம் எடுத்தாங்க. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும், ரஷ்யாவை பொறுத்தவரை சில நாடு, சைனாவை பொறுத்த வரைக்கும் சில நாடுகளை பொறுத்த வரைக்கும் 2 நாடுகளையுமே அப்ரூவ் பண்ணுவோம். அதாவது இஸ்ரேலையும் அங்கீகரிப்போம், பாலஸ்தீனையும் அங்கீகரிப்போம். 2 பேருமே 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒத்துனாங்க. சில மேற்கத்திய நாடுகள் வந்து 2 ஸ்டேட் இல்லாமல் இஸ்ரேல் பக்கம் மாத்திரமே இருந்தாங்க. பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு நாட்டை அங்கீகரிக்கவே இல்லை. ஓகே. ஸோ இவரே வந்து யாசர் அரஃபத் இந்தியாவுக்கு வரும்போது ஒரு ஹை கமிஷனர் ரேங்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் அவர் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ ஒரு தூதரக அடிப்படையில் இருக்குன்னா அந்த நாடு நான் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ இப்போ ரீசெண்டான டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பல மேற்கு நாடுகள் வந்து மேற்குலக நாடுகள் நான் பார்க்கும்போது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், கனடா எல்லாருமே வந்து அங்கீகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது அங்கீகரிக்க ஆரம்பிக்கும் போது அவர்கள் வந்து இப்போதைக்கு யூஎஸ்க்கு நட்பு நாடு அப்படின்றது எதுவும் இல்லை. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு கைவிட்டு. ஸோ அப்போ இன்னும் ப்ரொவோகேட் பண்ணோன்னா உறவுகளில் பெரிய அடி வாங்குச்சுன்னா ஸோ அவர் வந்து கைட்டி விட பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி தான் நான் என்னுடைய பார்வையாக நான் வைக்கிறேன். அப்போ வந்து நீங்கள் ரொம்ப ப்ரொவோகேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அங்கேருந்து வருவதோ போவதோ இல்லை. இப்போ இந்தியாவை போட்டு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கல, வார்த்தையை பேச சண்டை போடு அப்படிங்கிறது தானே ஒரு வார்த்தையாக இருக்குது. இது இப்போ கனடா பக்கமும் திரும்பி இருக்கு. அப்படி தான் நான் பார்க்குறேன். எதுக்காக பண்ணுறாருன்னா அமெரிக்கா வந்து தானே தனிமைப்படுத்தி கொள்ள விரும்புகிறது இப்போதைக்கு. ஏன்னா அவங்களுடைய பொருளாதார நிலை வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இப்போ 51வது ஸ்டேட்டாக கனடா ஆயிடுச்சுன்னா ஸோ அப்போ என்ன பண்ணுவார்? ஸோ அதுக்கப்புறமா கனடாவுடைய வாழ்க்கை முறை 2 பேருமே ஒரே நார்த் அமெரிக்காவில் இருந்தாலுமே அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை சிறிது வித்தியாசப்படுகிறது. அதாவது நான் சொல்கிறது யூஎஸோடைய சிட்டிசன்ஸ்க்கும் கனடியன் சிட்டிசன்ஸோட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2 பேரும் என்னதான் ஒன்றா யூரோப்பியன்ஸு ப்ளஸ் இந்தியாவிலேருந்து போனவங்க, சைனாலேருந்து போனவங்க எல்லாருமே 2 இடத்துலேயும் செட்டில் ஆயிருக்காங்க. ஆனால் 2 பேர் ஜெல்லாகிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே. ஸோ அது வந்து முடியாது. ஆனால் கனடாவுன்றது ஒரு சாவரின் கண்ட்ரி இல்லையா? அவங்க வந்து பிரிட்டனுடைய ஒரு இதுவாக தான் காலனியாக தான் இருந்தாங்க அவங்களும். ஸோ அவங்க வந்து இன்றைக்கும் வந்து சார்லஸை தான் அவங்க ராஜாவாக ஒத்துக்கிறாங்க. அவங்க நாட்டில் பிரசிடென்ட்னு ஒன்று கிடையாது. ஸோ இப்போ இவங்களை சொரிஞ்சா இவங்க பின்னாடி இருக்கிற பிரிட்டன் என்ன ஆகும்? ஸோ இப்போ பிரிட்டனுடைய ராஜாவோடைய பேரில் தான் ஆஸ்திரேலியாவில் கரன்சி அடிக்கிறாங்க. சார்லஸோட இப்போ சார்லஸோட ஃபோட்டோ போட்டு இப்போ வரப்போகிறது இல்லை அப்படின்னு ஆஸ்திரேலியா சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எலிசபெத் அவங்க வந்து ஃபேவரட் ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது நல்ல விரும்பப்பட்ட ஒரு ராணி அப்படின்னும் போது அவங்களுடைய முத்திரையை வைத்து தான், அவங்களுடைய முகத்தை வைத்து தான் கரன்சிலாம் அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி ஆஸ்திரேலியா என்ன சொல்கிறாங்கன்னா வி வில் கன்சிடர் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒருத்தங்களை கொண்டு வரும். அதாவது அரச குடும்பத்தை சார்ந்தவர் இல்லாமல் நம்ம ஜென்ரலாக ஆஸ்திரேலியாவை சம்மந்தப்பட்ட ஒரு சின்னத்தையே வைத்து நம்ம கரன்சி அடிக்கலான்னு சொல்லி போகிறாங்க. ஸோ இப்போ இப்படி போயிட்டு இருக்கு கனடாவுக்கும் யூகேவுக்குமான, ஆஸ்திரேலியாவுக்கும் யூகேவுக்குமால. ஸோ இப்போ இவங்க வந்து இன்னும் இந்த கனடா வந்து நீ எடுத்துக்கிற 51வது ஸ்டேட்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா பெரிய லேண்ட் மாஸாக வரும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கனடாவுடைய மக்களுக்கு வந்து அது பெரிய ஒரு முகம் சுளிக்க வைக்க வசனம் தான். அதாவது நீ வந்து
வெளியில் போ அப்படின்னு சொல்லாமல் அந்த ஊர் மக்களையும் இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களையும் ஒரு பிளவுபடுத்துவதற்கான ஒரு என்னென்ன பேசினா பிளவுபடுவாங்களோ அந்த வார்த்தைகளை தான் அவர் பேசுகிறாரு. இதன் மூலமாக அவர் கனடாவையும் கைட்டு விட பார்க்கிறார் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். 2 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்களும் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப், ஆசிம் முனீர் இந்த 3 பேரும் சந்திச்சிருக்காங்க. ஸோ அந்த சந்திப்பில் அவங்க என்ன பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? இல்லை, அவங்க இப்போ பேசுறது அவங்க ஒரு ஃபேவரேட் ஆகிட்டாங்க. அவங்க முதல்ல இருந்தே ஃபேவரேட் தான். இந்தியா இந்த பிராந்தியத்தில் அவங்க வேணும்னு நினச்ச ஒரு நாடுன்றது பாகிஸ்தான். நான் சொல்ல 1930 இருந்தே பிரிட்டனுக்கு அப்போ ஆங்கிலோ அமெரிக்கன் ஃபோர்ஸஸோடைய மெயின் ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு செல்லப்பிள்ளை அப்படின்னா அது பாகிஸ்தான் தான். ஓகே. ஸோ அந்த பாகிஸ்தான் அப்படின்ற நாடு அவங்களுக்கு தேவை. எதுக்காக அப்படின்னா இந்தியாவையும் சைனாவையும் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸையும் முக்கியமாக யூஎஸ்எஸ்ஆரையும் பிரித்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடத்த வச்சுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து நான் ஆட்டம் போட்டேன்னா இவங்க எல்லாரையுமே தனித்தனியாக வச்சு என்னால் காரியம் சாதிச்சுக்க முடியும். அதே மாதிரி வங்காள விரிகுடா பக்கத்தில் ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தது, அரபிக்கடல் பக்கத்தில் வெஸ்ட் பாகிஸ்தான் இருந்தது. இதெல்லாம் 1948 அவங்க பிரித்து விடும் போதே 47-48 பிரித்து விடும் போதே அவங்க எப்படின்னா அந்தந்த பிராந்தியத்தில் எனக்கு ஒரு நாடு, நான் சொன்னால் கேட்குற நாடு வேணுன்றதுலாம் ஆரம்பித்தாங்க. அது அப்படியே தொடர்ந்து இன்னி வரைக்கும் அவங்க தொடர்ந்து தான் இருக்குது. நடுவில் பாகிஸ்தான் எல்லா பக்கமும் கடன். அதாவது ரீசெண்டாக ஒரு கார்ட்டூன், பழைய கார்ட்டூனை அதை ரீசெண்டாக பார்க்குறது. அதாவது ஆலிவர் ட்விஸ்ட்னு ஒரு நாவல் இருக்கும், அந்த சார்ல்ஸ் டிக்கன்ஸ். ஸோ பவுல் எடுத்துகிட்டு போய் நீட்டி அந்த பையன் ஐ வாண்ட் சம் மோர்னு கேட்பான். அது ரொம்ப ஃபேமஸான டைலாக். அதை பேஸ் பண்ணி ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க 1947-48 ஜின்னா நிற்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் ரீசெண்டாக நான் பார்த்தேன், இந்த பழைய கார்ட்டூன். ஸோ அப்போதுலேருந்து இன்னி வரைக்கும் அதே தான், பெகர் பவுல் தான். ஸோ அந்த பெகர் பவுல் எல்லா இடத்துலையும் போயிடுச்சு. ஸோ சைனா கிட்ட போனோம், சைனான்னு கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, சைனாவோடைய கடனும் வளர்ந்துருச்சு. பாகிஸ்தான் கிட்டேருந்து போனது, அமெரிக்காவோட கடனும் இருக்குது சைனாவில், அது வேற விஷயம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த கடனால் பாகிஸ்தான் சைனா பக்கம் சாய்வதற்கான அறிகுறிகள் தென்பட்ட உடனே அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்களோட எப்போவுமே ஃபேவரட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி. பாகிஸ்தான் அப்படின்ற நாடு இராணுவத்திற்காகவே ஒரு நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உலக வரைபடத்தில் அந்த நாடு பாகிஸ்தான் தான். அந்த இராணுவத்தை மீறி எதுவுமே ஒரு போல்ட் நட்டு கூட நகராது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மக்களுக்கு நல்லது செய்யணும், இல்லை இந்தியாவோட வேறு ஏதாவது நாட்டோடைய சேரணும்னு நினச்சிதுன்னா அந்த சமயத்தில் ஐஎஸ்ஐயோ இல்லைன்னா பாகிஸ்தானுடைய இராணுவ ஜெனரலோ, இப்போ இருக்கிற ஃபெயில்டு மார்ஷல் இல்லை ஃப்ராடு மார்ஷல் சொல்லப்படுகிற முனீரோ, இவங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க. ஸோ இவங்க ஏதாவது செஞ்சு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துடுவாங்க. இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஒரு டேர்ம் கூட கம்ப்ளீட் பண்ணதே இல்லை. ஒரு எலெக்ஷன் கூட ஒரு ஃபேர் அண்ட் ஸ்கொயராக ஒரு எலெக்ஷன் கூட நடந்ததே கிடையாது. ஆனால் அந்த நாட்டுக்கு அமெரிக்கா ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னி வரைக்கும். அவங்க அந்த சப்போர்ட் தான் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. இது ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமாக இது பிளாஸ்டர் ஒட்டுறதுக்கோ இல்லை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட்டு கட்டுறதுக்கோ இல்லைன்னா ஏதாவது சர்ஜரி பண்ணுறதுக்காகவோ கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அடி வாங்குறது அப்படின்றது பாகிஸ்தான். ஆனால் என்ன அடி வாங்குச்சுன்னு இன்னி வரைக்கும் பாகிஸ்தான் சொல்லலை. சைனா பக்கமும் அமைதி இருக்குது. 6 விமானங்கள் முந்தா நேற்றுக்கு நீங்கள் சொன்ன அதே நாளில் திரும்ப ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா 7 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது ஆப்ரேஷன், அதாவது இந்தியா பாகிஸ்தான் போதுன்னு. என்ன விமானம்னு அவர் சொல்லவே மாட்டேங்கிறார். அது அமெரிக்காவோட விமானமா? ஏன்னா பாகிஸ்தான் 2 பக்கமும் விமானம் வச்சிருக்கு. பாகிஸ்தானால விமானம் செய்ய அளவுக்கோ இல்லை புதிதாக கண்டுபிடிப்பு அளவுக்கு எதுவுமே கிடையாது. அப்படின்னும் போது விமானம் எந்த நாட்டு விமானம்? சைனாக்காரன் கம்முன்னு தான் இருக்கான். ஸோ அது இவரே திருப்பி சொல்கிறதுனால மேபி எங்கப்பா குதிரைக்குள்ள இல்லைன்ற மாதிரி இவர் சொல்கிறாரா தெரியல. ஆனால் ஒரு நாள் உண்மை வெளியில் வரும். இவர் நோபல் பிரைஸ் வேணும்னு ஒரு பக்கம் கேட்குறாரு. நோபல் ஃபவுண்டேஷன் என்ன சொல்கிறாங்களே, இவரோட பேரை சைலண்டாக வெளியில் எடுத்துட்டாங்க. இவருக்கு நோபல் பிரைஸ் இந்த வாட்டி பீஸ் பிரைஸ் வரப்போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் தகவல்கள் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ பாகிஸ்தானை வச்சு இவங்க இன்னும் பெரிதாக இந்த இடத்துல ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்தியாவோ இல்லை ஆப்கானிஸ்தானோ ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டிய தருணம் இது. ஏன்னா ஆப்கானிஸ்தானில் பக்ராம் பேஸ் ஏர் பேஸ்னு ஒரு பேஸ் இருக்குது. அது சோவியத் யூனியனால் கட்டப்பட்டது. நான் சொல்கிறது சோவியத் யூனியன் காலத்தில் யுஎஸ்எஸ்ஆர் டைமில் அவங்க கிரியேட் பண்ண ஒரு பேஸு. யுஎஸ்எஸ்ஆரை யுஎஸ் பாகிஸ்தான் மண்ணை உபயோகப்படுத்தி இந்த மண்ணிலிருந்து அங்கே உள்நாட்டில் ஸ்திரத்தன்மையை குலைப்பதற்காக தீவிரவாத இயக்கங்களை பயங்கரவாத இயக்கங்களை உண்டு பண்ணி ஆப்கானிஸ்தானை உள்ளுக்குள்ளேயே பிளவுபடுத்தி ஆப்கானிஸ்தானை சின்ன பின்னமாக்கிட்டாங்க. நான் சொல்கிறது முதல் அப்புறமா நான் சொல்கிறது 2001-2002 அப்போ கிடையாது, அதுக்கு முன்னாடியே 1988 அந்த சமயத்தில். ஸோ அப்போயே இது மாதிரி அவங்களோட ப்ரெசன்ஸ் தேவைப்படுது. 83லேருந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை மட்டப்படுத்துவதற்காகவும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை அழிப்பதற்காகவும்
கைப்பாவையாக அமெரிக்காவால் மேற்குள்ள நாடுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரதேசம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால அந்த இதுவும் இவங்க கிட்ட இருக்கு, அந்த பிரசன்ஸும் இருக்கு. இப்போ பக்ராம் பேஸ் வந்து யூஎஸ்எஸ்ஆர் கிரியேட் பண்ணாங்க. இவங்க 2001 அப்புறமா இவங்க உள்ள பூந்தாங்க, 20 வருஷம் இருந்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஓடி வந்துட்டாங்க. இப்போ அந்த பேஸ் வந்து அமெரிக்காவுக்கு வேணும்னு கேட்குறாரு ட்ரம்ப். இப்போ அமெரிக்காவுக்கு தாலிபான் என்ன பதில் சொன்னாங்கன்னா, அதெல்லாம் ஒரு மண்ணும் கொடுக்க முடியாது, நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்ற ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி, உலகத்தில் பெரிய ஆர்மி வச்சிருக்கிற கண்ட்ரியை ஒரு சின்ன நாட்டோடைய ஒரு குழு அதான் ஆண்டு கொண்டு இருக்குது. அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி கிடையாது, தாலிபான். அவங்க சொல்றாங்க கொடுக்க முடியாது. அதுக்கு ட்ரம்ப் அவர்களுடைய பதில் என்னன்னா, சைனாவுடைய ராணுவ கட்டமைப்பு, சைனாவுடைய சில நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இந்த பேஸ்ல இருந்து சில மணி நேரங்களில் இருக்கிறது, அதனால எனக்கு இந்த பேஸ் வேணும். ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம் வந்து இவர் வந்து அந்த ஊரில் பொருளாதார நிலை சரியில்லை, கம்ப்ளீட்டாக நீங்கள் வாஷ் அவுட் ஆக போறீங்கன்னு அவங்க ஊர் பொருளாதார நிபுணர்களே சொல்கிறாங்க, டாலர் போயிடுவீங்க அப்படின்றாங்க. இப்படி இருக்கும்போது இப்போ ஆப்கானிஸ்தான் உனக்கு என்ன வந்தது அப்படின்ற கேள்வியை வந்து எல்லா இந்த பிராந்தியத்தில் இருக்க எல்லாருமே கேட்பாங்க. முக்கியமாக சைனா கேட்பாங்க, முக்கியமாக இந்தியா கேட்பாங்க. இது வந்து ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடைப்பட்ட ஒரு பிரதேசம் ஆப்கானிஸ்தான்ன்றது. ஸோ அந்த நான் சொல்ல யூஎஸ்எஸ்ஆர் டைமில் இருந்ததுன்னா தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அந்த வழியில் வரும்போது ஆப்கானிஸ்தான் அப்படின்றது அந்த பகுதி, அந்த பிராந்தியத்தில் நம்ம தான் பெரிய ஆள். இந்த பிராந்தியத்தில் நான் சொல்றது தென் ஆசிய பிராந்தியத்தில். ஸோ இப்போ இங்கே சைனாவும் வரக்கூடாது. சைனா வந்து அந்த பேஸ் கேட்குறாங்கன்னா அது தப்பு, அமெரிக்கா பேஸ் கேட்குறா அதோட பெரிய தப்பு. ஸோ இவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. தாலிபான் அப்படிங்கிறது ஒரு பயங்கரவாத இயக்கம் அப்படின்னு அமெரிக்காவோட பார்வையிலே இவங்க யார் கிரியேட் பண்ணான்ற கதைக்குள்ளே நான் போனேன்னா அது சந்தி சிரிச்சிடும், அதுக்குள்ளே நான் போகல. இப்போ அந்த 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஸ்திரமாக இருக்கக்கூடிய நாடு, இராணுவ கட்டமைப்பில் ஒரு பலமான நாடு, ஒரு மக்களாட்சி தத்துவத்தை கொண்ட நாடு, மக்கள் ஆட்சி தத்துவத்தில் மக்கள் அதிகம் எந்த தலைவரை ஒத்துக்கொண்டிருக்கிற நாடு இல்லை கட்சியை ஒத்துக்கொண்ட நாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேபிளாக இருக்கிறது இந்த பிராந்தியத்தில் இந்தியா மாத்திரம்தான். ஸோ அப்போ அந்த பேக்ரவுண்ட் பேஸ் கொடுக்கறதா இருந்தால் ஆப்கானிஸ்தான் தாலிபான் கொடுக்கறதா யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா, அவன் சைனா கிட்டையும் கொடுக்கக்கூடாது, அமெரிக்கா கிட்டையும் கொடுக்கக்கூடாது, சவுதி அரேபியா அந்த பக்கமும் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இந்தியா கிட்ட கொடுக்கறது தான் உங்களுக்கு கரெக்ட். ஏன்னா சவுதி அரேபியாவோ அமெரிக்காவோ சைனாவோ ஆப்கானிஸ்தான் இப்போ பிரச்சனையில் இருக்கும்போது யாரும் உதவி பண்ணல, இந்தியா தான் உதவி பண்ணுது. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் கூட ஆப்கானிஸ்தானுக்கு இவங்க, அதாவது அந்த சமயத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் நம்மளுடைய நாடும் அந்த ஸ்திரத்தமே இல்லை. நான் சொல்ல 80லேருந்து 90 அந்த 15 வருஷம் இருக்கு இல்லையா, 15 வருஷம் 16 வருஷம் நம்மளுக்குமே பெரிய தலைவலியாக இருந்தது. அந்த சான்ஸ் தான் இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இருந்துன்னா நம்ம அந்த அளவுக்கு அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்துருக்க மாட்டோம். ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியாவுக்குமான உறவுகள் இப்போ மேம்பட்டு வரும்போது இப்போ இந்த இடத்துல அமெரிக்கா வந்து உட்கார்ந்ததுன்னா, ஏற்கனவே இவங்க பங்களாதேஷில் ஒரு பேஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்காவுடைய பிரசன்ஸ் பங்களாதேஷில் இருக்குது, பாகிஸ்தானில் ஆல்ரெடி பிரசன்ஸ் இருக்குது, மேஜர் நான் நேட்டோ அலைன்ற அது அந்தஸ்தும் பாகிஸ்தானுக்கு இருக்குது. இப்போ ஆப்கானிஸ்தானை இவங்க சோக் பண்ணணும்னா பாகிஸ்தானுக்கு மேலும் உதவிகள் செய்ய வேண்டும். இல்லை இந்தியா தான் ஆபரேஷன் சிந்தூரில் போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டாக வாங்கிட்டாங்க, அதில் வாங்கினது முழுக்க அமெரிக்காவுடைய தளவாடங்கள் அப்படின்னா ஜஸ்ட் டு ப்ரூவ் எ பாயிண்ட், ஒரு என்ன சொல்றது பழிவாங்கும் நடவடிக்கை, நீ என்னுடைய தளவாடங்களை நீ அடித்து உடைச்சிட்டு அதனால நான் உன்னை பழி வாங்கணும் வேற ஒரு மூலமாக. ஸோ அப்போ உன்னை வம்பு இழுக்கணும்னா ஒரே வழி வந்து பாகிஸ்தானை ஏதாவது தூண்டி விட்டா, பாகிஸ்தானை வளர்த்து விட்டா உன்னை நான் செக்கில் வச்சுக்க முடியும். ஸோ நீ அடித்தது பாகிஸ்தான் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய என்னுடைய தளவாடங்கள் அப்படின்ற அமெரிக்காவோடைய எண்ணம் இருந்ததுன்னா அதற்கு ஒரு வலு சேர்க்கும் விதத்தில் பாகிஸ்தானுக்கு இந்த ஆயுதம் சப்ளை பண்ணுறது, நியூக்ளியர் டிட்டரன்ஸ் கொடுக்கறது, சவுதி அரேபியாவோட ஒன்றா இருங்க. அதாவது சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் நடுவில் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. பாகிஸ்தான் மீது எந்த நாடாவது கை வைத்தால் சவுதி அரேபியா வரும், சவுதி அரேபியா மீது ஏதாவது நாடு கை வைத்தால் பாகிஸ்தான் போகும் அப்படின்ற மாதிரி 25,000 சோல்ஜர்ஸை கொண்டு போய் அங்கே வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் இதாவது ஷஃபிள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து மேற்குலக நாடுகள் மத்தியில் அமெரிக்காவோடைய இன்ஃப்ளூயன்ஸ் குறையுது அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் சொல்கிறது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மத்தியில் அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் குறையுது. தே ஆர் லுக்கிங் ஃபார் அ நியூ அலையன்ஸ். என்னுடைய பார்வை, நான் தப்பாகவும் இருக்கலாம் கரெக்டாகவும் இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து தனியாக ஒரு பிளாக்காக ஃபார்ம் பண்ணி இந்த நேட்டோ அப்படிங்கிறதுல அது வந்து தொய்வு ஏற்படும். இது என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. நேட்டோ வந்து இப்போ ஆல்ரெடி வந்து பெருசாக ஒன்றும் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸோ 6 இயர்ஸோ நேட்டோ பெரிய சக்ஸஸ் இல்லை. யுக்ரைனில் வந்து நேட்டோ தான் பேக்ரவுண்ட்லேருந்து இயக்குது, இருந்தாலும் 3 வருஷமாக ஒரு தனி நாடு தாங்கி நின்றுடுச்சு, ஸோ ரஷ்யா. ஸோ அப்போ நேட்டோவில் இவங்க எல்லாம் அடி வாங்குறாங்க, அமெரிக்காவோட பொருளாதாரம் கீழே போகுது. இருந்தாலும்
ஒரு ஆக்ஸா பிளேடு மேலே பாம்பு சுற்றி நல்லா இருக்கணும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இப்போ நாட்டோ இருக்குது. ஸோ நீ இருக்க உன்னுடைய உடம்பு தான் கட் ஆக போகுது அப்படின்றது புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் மேற்குலக நாடுகளில் நான் சொல்கிற சில ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் அமெரிக்காவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் குறையுது. ஸோ அப்போ புது இன்ஃப்ளூயன்ஸ் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தா அரபு நாடுகள் வருவாங்க. இப்போதைக்கு சவுதி அரேபியா வந்து 1945 ஒரு கப்பலில் வச்சு அவங்களுடைய நாட்டோடைய கிச்சனை வித்துட்டாங்க அமெரிக்காவுக்கு. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நாடு அப்படின்னு இருந்தாலும் அரச குடும்பம் இருந்தாலும் அந்த நாட்டுடைய பாதுகாப்பு துறை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு அவுட் சோர்ஸ் செய்யப்பட்ட ஒரு நாடு. அதனால அந்த நாடு வந்து தனியாக எதுவும் யோசிக்க முடியாது. இப்பப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறேன் எல்லாம் வாய் எடுத்தாலும் அது வந்து அமெரிக்கா வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவாக இன்சென்டிவ் தர ராஜ குடும்பத்தை பார்த்துக்கிறேன் இல்லைன்னா வந்து வேற ஏதாவது உனக்கு வந்து கவனிச்சிக்கிறேன்னு சொல்லி பிரிக்ஸில் சேரேன்னு சொன்ன சவுதி அரேபியாவை பிரிக்ஸில் சேர விடாமல் பண்ணது அமெரிக்கா. ஈரான் சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ சவுதி அரேபியா அந்த பிராந்தியத்தில் பெரிய நாடு. அதே மாதிரி சில நாடுகள்லாம் இருக்குது. இந்த நாடுகள்லாம் ஒன்றா சேர்த்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்ரேல் கூட சண்டை போடாதீங்க, நீங்கள் எல்லாம் ஒன்றா இருங்க, ஆனால் இஸ்ரேலும் வந்து இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இந்த பாலஸ்தீன் பிரச்சனையை மாற்றணும் அப்படின்னா ஸோ இந்த நாடுகளுடைய ஒத்துழைப்பு தேவை. ஏன்னா இதெல்லாமே இஸ்லாமிய நாடுகள். ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு அடுத்து மேற்கு ஆசிய பகுதி, அதாவது அவங்களுடைய ஸ்டைலில் சொல்கிறோம் மிடில் ஈஸ்ட். ஸோ அது சவுத் ஏஷியா கண்ட்ரிஸ் வரைக்கும், அதாவது பாகிஸ்தான் சவுத் ஏஷியாவில் இருக்குது. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு புதுசாக ஒரு பிளாக் ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு தேவையான எண்ணெயை கொடுப்பாங்க, இவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு அவங்க கொடுப்பாங்க. கத்தார் மீது இஸ்ரேல் தாக்குதல் பண்ணால் நாங்கள் இஸ்ரேலை அதாவது கண்டிப்போம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் பாகிஸ்தானுக்கு கிடைக்குமா அப்படின்ற கேள்வி வந்து பாகிஸ்தானுக்கு இப்போ இருக்குது. ஸோ இது வந்து அந்த மாதிரி வருமானா அது கஷ்டம். ஆனால் அப்படி கொடுத்தாங்கன்னா அமெரிக்காவுக்கு அது பெரிய பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டியிருக்கும். பாகிஸ்தானுடைய ஃபெயில்டு மார்ஷல் அசிம் முனீர், திரும்ப சொல்கிறேன், அமெரிக்கா மண்ணிலிருந்து இந்தியாவுக்கு அணு ஆயுதத்தை கொண்டு தாக்குவோம், இந்தியாவுடைய டேமை உடைப்போம், உலகத்தின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பாலையை உடைப்போம், தகர்ப்போம்னு பேசியிருக்காரு. இன்னி வரைக்கும் அமெரிக்காவிலிருந்து எந்த ஒரு எதிர்ப்போ கண்டனமோ அமெரிக்காவுடைய எந்த ஆட்சி கட்டிலில் உட்கார்ந்துருக்கு எவனுமே சொன்னதில்லை அப்படின்னு, அதுக்கு கண்டனம் சொல்லலை அப்படின்றத இந்தியாவுடைய பார்வையாக இப்போதைக்கு இருக்கணும். அதனால் பாகிஸ்தான் அப்போதும் இப்போதும் எப்போதும் அமெரிக்காவுடைய மேற்குலகோட செல்ல பிள்ளையாக தான் இருந்தது, இனிமேலும் இருக்கும். ஸோ அதை தக்க வைப்பதற்காக சைனா பக்கம் சாயாமல் இருக்கிறதுக்காக பக்ராம் பேஸ்க்காக ஆபரேஷன் சிந்தூரில் வாங்கின அடியை மறைப்பதற்காகும். ஸோ அது மேபி கிரான் ஆயில்ஸாக கூட இருக்கலாம். என்னுடைய பார்வையை நான் சொல்ல முடியாதுன்னா இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா கிரான் ஆயில்ஸில் எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதே தான் நானும் சொல்லுவேன். ஸோ அதனால் கிரான் ஆயில்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் வைத்து பாகிஸ்தானை மேலும் வலுவடையுமாறு செய்வதற்கு ஒரு பெரிய அண்ணன் மாதிரி இராணுவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக அமெரிக்கா இதெல்லாம் செய்கிறது அப்படின்னு பார்வையிருக்கிறேன். ஓகே சார், நீங்கள் நிறைய காரணங்கள் சொன்னீங்க. இன்னொரு முக்கியமான காரணமாக இந்த பேக்ராம் பேஸுக்கு சொல்லப்படுறது என்னென்னா எஸ்சிஓவில் ஆப்கானிஸ்தான் இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தாலிபான்களை அவ்வளவு குறைச்சி மதிப்பிட்டிருப்பாங்களா அவங்க? ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு பட்ட பேர் இருக்குது, த கிரேவ்யார்ட் ஆஃப் எம்பையர்ஸ் அப்படின்னு போய் கூகுள் அடிங்க. எஸ் சார், ஜென்ரலாக பேரே அதுதான். அதாவது அரசாங்கங்கள் ராஜாங்கங்களின் சுடுகாடு இல்லை சவக்கூழி ஏதோ ஒன்று பேர். ஸோ அதை வச்சுருப்பாங்க. ஸோ கடைசியாக வெளியில் வந்தது யுஎஸ்எஸ்ஆர். ஸோ அந்த நான் சொல்கிறது ராமாயண காலத்திலேருந்து யுதிஷ்டர் காலத்திலேருந்து ஸோ அந்த ஆப்கானிஸ்தான் பிராந்தியத்தை அப்படியே தான் இருக்குது. அது வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு பிளஸ்டா கர்ஸ்டான்றது அவங்களுடைய எண்ணத்துக்கு. அது காரணம் என்ன சார்? அந்த டெரைன் வச்சு எப்படி சொல்றாங்க? அந்த டெரைன், அந்த இருக்க மக்கள். நீங்கள் இதில் வந்து இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், அதை அந்த பிராந்தியத்தில் போயிட்டு வெளியில் வந்தானா அவன் காலி. இதுதான் வந்து அந்த சபிக்கப்பட்ட நாடு அப்படின்னு கூட சில சுன்ஷுவோடைய இதில் சில சமயத்தில் சில இடத்த அட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எழுதியிருப்பார் இந்த ஆர்ட் ஆஃப் வார் அப்படின்ற புக்கில். ஸோ அதில் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ அமெரிக்காவும் வருது இந்த கிரேவ்யார்ட் ஆஃப் எம்பையர்ஸில். அந்த இடத்த விட்டு இவங்க 2001 2002 வெளியில் வந்துட்டாங்க. நல்லது, அதோட விட்டா பரவாயில்ல. இப்போ நான் திரும்பி அந்த ஆல்ரெடி நீ அடுத்தது லிஸ்ட்டில் நீ தான் இருக்கேன்னு உலகத்தில் இருக்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய கார்ட்டூன் போட்டிங்கனாலே வரும், கம் நெக்ஸ்ட் யூஆர் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு யூஎஸ் சோவியத் சோல்ஜர் உட்காந்துருப்பாங்க, அமெரிக்கன் சோல்ஜர் நடந்து போயிட்டு இருப்பான், வந்து பக்கத்தில் உட்கார் நீ தாண்டா அடுத்தது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டு நீங்கள் அட்டாக் பண்ணுறது பண்ணிட்டீங்க, 20 வருஷம் ஏதோ ட்ரை பண்ணீங்க, ஒன்றும் முடியல, அவன் திருப்பி ஜெயிச்சிட்டான். அவன் தான் ஜெயிச்சான். நீங்கள் விட்டுட்டு ஓடினீங்கன்றதான் கணக்கு. வியட்நாமில் எப்படி நீங்கள் தோத்துட்டு ஓடினீங்களோ அமெரிக்கா வந்து 1945 அப்புறமா கான்கிரீட்டாக எந்த ஒரு வாரியும் ஜெயிக்கலை, தனியாக போய் சண்டை போட்டதே இல்லை. இங்கே இருக்க சில கட்சிகள்லாம் எப்பவுமே கூட்டணியோட தான் ஜெயிப்பாங்க, தனியாக போய் ஜெயிச்சதே கிடையாது அப்படின்ற வரலாறுலாம் இருக்குது. நான் சொல்கிறது லோக்கல் பாலிடிக்ஸ். அதே மாதிரி அமெரிக்கா தனியாக போய் எந்த ஒரு போரையும் சந்திக்கவே இல்லை 1947 48 அப்புறமா.
அதுக்கு அதாவது கரெக்ட் மேக்ஸிமம் போச்சுன்னா உங்களுடைய அந்த கொரியன் வார் வரைக்கும் போகலாம். அந்த கொரியன் வாரில் கூட யூகேவோட ஹெல்ப் இருந்தது, எல்லாமே ஒன்றா தான் போனாங்க. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, தப்பான இடத்துல திருப்பி தப்பான டைமில் கை வைக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த பிரதேசத்தோடைய ஏன் அந்த காம்ப்ளெக்சிட்டி வருதுன்னா, அந்த மக்கள் வந்து விட்டுருவாங்க முதல்ல எடுத்தோடனே. நீங்கள் வந்து பாக்தாத் ஈராக்லேயும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா, பாக்தாத் வாஸ் டேக்கன் இன் சிங்கிள் நைட், ஒரே ஒரு நாள் நைட்டில் மொத்தமும் பிடிச்சிட்டாங்க அப்படின்வாங்க. இப்போ சதாம் ஹுசேன் சொன்னது தான், நீ ஒரு சண்டை கூட போடாமல் பிடிச்சிட்டே பார்த்துக்கோ அப்படின்வாங்க. அந்த இந்த அந்த அந்த டைமில் இருக்கிற அந்த அவருடைய அறிக்கை பிடிச்ச உடனே அறிக்கை வரும்போது என்ன இருக்கும்னா, பாக்தாத் வாஸ் டேக்கன் இன் சிங்கிள் நைட், அது வந்து வித்தவுட் எனி ஃபைட் அப்படின்னா, அப்போ அந்த நாட்டில் ஆயுதங்கள்லாம் இருந்ததுல, ஒரு ஆர்மின்னு ஒன்று இருந்தது, கட்டமைப்புன்னு இருந்தது, சோல்ஜர்னு ஒரு தன் தான். ஸோ அவனெல்லாம் எல்லாமே பைபாஸ் பண்ணிவிட்டு ஒரே நாளில் எதுவுமே இல்லாமல் நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா, அப்போ தொடர்ந்து போர் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ தொடர்ந்து உயிரிழப்புகள் ரெண்டு பக்கமும் இருக்கும். ஆனால் நீ வேற ஒரு நாட்டுக்கு போயிருக்க, அவன் நாடு அது. ஸோ அவனுக்கு நல்லாவே தெரியும் எங்கேருந்து அட்டாக் பண்ணோன்ட்டு. வியட்நாம் வாரை பற்றி படித்து பாருங்கள், யூ வில் நோ. இப்போ இருக்கிற நான் சொல்கிற பல நாடுகளில் அமெரிக்காவால் இன்னும் செயல்படுத்த முடியாத நாடுகள் லிஸ்ட் நிறைய இருக்குது. ஸோ அப்போ ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி ஒரு நாடாக தான் நான் பார்க்குறேன். அந்த நாட்டோட இப்போ இவங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை இவங்க கிளறிட்டு இருக்காங்க. இதில் கரெக்டாக சொல்லணுன்னா, விஸ்வரூபம் படத்தில் இந்த அணு விதைத்த பூமியில் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு பாட்டி ஒரு நடந்து வருவாங்க. அப்போ வந்து கமல் சார் அப்புறமா கூட எல்லாருமே அந்த குழுவிலேருந்து போகும்போது அந்த பாட்டி சொல்லும், முதல்ல வந்து இங்கிலீஷ்காரன் வந்தான், அப்புறமா வந்து ரஷ்யன் வந்தான், அப்புறம் அமெரிக்கன் வந்தான், அப்புறம் தாலிபான் வந்தான், அப்புறம் நீ வர போடா அப்படின்னு சொல்லும். ஸோ அதான் அந்த ஆர்டர். அதாவது ஒரு 10 செகண்டுக்குள்ளே அந்த பிரதேசத்துடைய புவிசார் அரசியலை வந்து ரொம்ப சாதாரணமாக ரொம்ப யதார்த்தமாக ஒரு ஸ்க்ரீன் பிளே வச்சிருப்பார் கமல் சார். ஸோ அந்த மாதிரி தான் அது. ஸோ அந்த பிரதேசத்தை யாருமே ரூல் பண்ண முடியாது. அவங்களாம் நீங்கள் அந்த இடத்த ரூல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி எண்ட் ஃபார் யூ, அவ்வளோதான். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், அதாவது இந்த ஆக்ஸா பிளேடு மேலே சுற்றிக்கிட்டு ஒரு பாம்பு வந்து நான் ஆக்ஸா பிளேடை கடிக்கிறேன்னு சொன்னால் என்னவோ அதே மாதிரி தான் ஆப்கானிஸ்தானை போய் உட்காந்து நான் ஆட்சி பண்ணுறேன்றது. அந்த நாட்டோட மக்களோடைய என்ன பிரதிபலிப்பு அந்த மாதிரி தான் இருக்குது இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ சகடி காலத்துலேருந்து அப்படி தான் இருக்குது. ஸோ நான் இன்னைக்கு விட்டுருவேன், அப்புறம் உன்னை பின்னாடி வச்சு செய்வேன். ஸோ குரு வம்சத்தோட அழிவுக்கு காரணம் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அமெரிக்கா உள்ளே போயிருக்காங்க, அமெரிக்கா வெளில வராங்க, திருப்பி உள்ளே போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இஸ் திஸ் எண்ட் ஆஃப் அது அனதர் எம்பையர் அப்படிங்கிறது அவங்களுடைய செயல்பாட்டில் தான் இருக்குது. இது அப்படியே விட்டுட்டு அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்த்தாங்கன்னா ஓகே. இது வந்து 2025. இப்போ வந்து நிறைய கேள்விகள் அமெரிக்கா மீது வைக்கப்பட்டிருக்கின்றன. அவங்களோட பொருளாதாரம், அவங்களுடைய உள்நாட்டு ஸ்திரத்தன்மை, உள்நாட்டு மக்களுடைய நிலை, உள்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னோவேஷன், உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மெரிட்டோக்ரஸி. நான் எல்லாத்தையும் விட்டுருவேன். கடைசியில் அமெரிக்கா இஸ் ரன் பை மெரிட்டோக்ராட்டிக் சிஸ்டம், அந்த வேல்யூ பேஸ்ட் மெரிட்டோக்ராட்டிக் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஜோசப் ஸ்டாலின் சொல்லுவார், அமெரிக்கா இஸ் பாடி வித் 3 முக்கியமான விஷயங்களால் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு. அதில் 2 போயிடுச்சு, 1 மாத்திரம் இருக்குது. அந்த மெரிட்டோக்ராட்டிக் சிஸ்டம் கூட இப்போதைக்கு இருக்காது, ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை அப்படின்னும் போது அந்த நாடு ஆல்ரெடி பிரச்சனையில் உள்ள ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது வெளியிலையும் இந்த மாதிரி இவங்க பண்ணாங்கன்னா இவங்களால இன்னொரு வாரம் தாங்க முடியாது. இந்த பிராந்தியத்தில் இந்த பக்ராம் பேச மாத்திரம் இவங்க கை வைக்கணும்னு நினச்சாங்கன்னா சைனா வருவாங்க. இந்த சமயத்தில் இந்தியாவும் அந்த அளவுக்கு ஜாலியாக விடாது. ஏன்னா நீ அடுத்தது எங்கே வருவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ கை வச்ச பங்களாதேஷ் எனக்காக தான் கை வச்சன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீ நண்பன் சொல்லிட்டு ரொம்ப நாள் ஊரை ஏமாற்ற முடியாது. எல்லா நட்பு நாடுகள், உன்னுடைய ரொம்ப நட்பு நாடுகள் 5 வைஸ் 5 கண்ணன் குழந்தையெல்லாம் பயன்படுத்துவாங்கல்ல, அந்த 5 வை கண்ட்ரின்றது வந்து அமெரிக்கா, கனடா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. 5 வெள்ளைக்கார மெஜாரிட்டியை கொண்ட, 5 கிறிஸ்துவ மெஜாரிட்டியை கொண்ட, ஆங்கிலோ சாக்சன் யூரோப்பியன் மெஜாரிட்டி பாப்புலேஷன் கொண்ட நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அலையன்ஸில் இருந்தாங்க. அந்த 5 கண்ணனில் இப்போ ஒரு கண் வெளில போகிற மாதிரி இருக்குதுன்ற பேச்சுவார்த்தை அடிப்படுது. ஸோ இவ்வளோ பண்ணிவிட்டு நீ வந்து இந்த பிராந்தியத்திலே இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னா உங்களுடைய முடிவை நீங்கள் தான் எழுதுகிறீர்கள் அப்படின்ற மாதிரி தான் உலக நாடுகள் அமெரிக்காவை பார்க்கும். ஓகே சார், எங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. ஜெயின் சார். ஜெயஹிந்த். ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20 டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ராத்திரி 8 மணிக்கு மேலே
இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.